நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் இந்த சாண்ட்விச் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள பசங்களுக்கு தான்ப்பா சாண்ட்விச் ஷாப்பு, பீஸா ஷாப்லாம். அப்போ நமக்கு எல்லாமே இந்த பேக்கரியில் உள்ள இந்த சாண்ட்விச்சஸ் தான். ஸோ ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் ஒரு சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, சீரகம் கொஞ்சமாக பொரிஞ்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கினா அவசியம் இல்லை. கொஞ்சம் கேப்சிகம், கேரட்டு, நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு முட்டைக்கோஸ் பிடிக்கல, அதனால் நான் சேர்க்கல. கொஞ்சமாக தக்காளி இது வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புதினா போட்டால் அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் புதினா போட்டோன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், நார்மல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இல்லை நார்மல் மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா. இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக 5 நிமிஷம் வதங்கினாலே போதும். இன்னொரு தோசை பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கரியில் வாங்குகிற அதே ப்ரெட்டை வாங்கி நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை நடுவில் போட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஐயங்கார் ஸ்டைலில் உங்களுக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இல்லைன்னா சீஸ் போட்டால் நீங்கள் அழகாக நடுவில் சீஸ் ஸ்லைஸ் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். சூப்பரான ஸ்டைலில் நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் இந்த செஞ்சு பாருங்கள். அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். அப்போல்லாம் எங்கள் பர்கர் ஷாப்பு, சாண்ட்விச் ஷாப்லாம் இருந்தது, நமக்கு இருந்தது ஒரே ஒரு பேக்கரி தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.